ஹாய், நீங்க வெயிட் லாஸ் பண்ண பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்ப இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா டின்னர்ல இந்த ரெசிபி ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து சிக் பீஸ்ல பண்ணியிருக்கேன். வெள்ள மூக்கடலைல பண்ணியிருக்கேன். ஸோ அத வந்து நான் ஃபர்ஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். இது வந்து நான் 60 கிராம்ஸ்க்கு நான் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, குக்கர்ல வேக வைக்கும்போது ஒரு 3 விசில் வச்சேன். இது கூடவே நான் ஒரு பொட்டேட்டோ மட்டும் ஒரு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ போட்டுக்கிட்டேன். ஸோ தட் அந்த பைண்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சாப் பண்ணி ஆனியன்ஸ் அண்ட் டொமேட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமா ஜீரா சீட்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் கிரீன் சில்லி போட்டுக்கிட்டேன். அண்ட் நீங்க அதில ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா, அந்த கட்லெட் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைச்சிரும். அண்ட் அது கூடவே மசாலாஸ்லாம் என்ன போட்டுக்கிட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சில்லி பவுடர் வெறும் சில்லி பவுடர் இருக்கு இல்லையா? அதுவும் அண்ட் பெப்பர் கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கிட்டேன். அண்ட் சால்ட் அண்ட் டர்மரிக் பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா நம்ம லைக் மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட்ஸ் மாதிரி நம்ம வந்து தவால போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பவர் பேக்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு கட்லெட்ஸ் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ டின்னர் டைமுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸாக இது வந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து ப்ரோட்டீன்ஸும் கிடச்சிரும் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸும் கிடச்சிரும். ப்ளஸ் வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ப்ராக்ரஸ்க்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெசிபி டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ஆட் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.